வெல்கம் டு ட்ரேடிங் அனலிஸ்ட். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய ஃபியூச்சர் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். நம்ம ப்ரீவியஸ் டே வந்து மண்டேவுக்கு என்ன எப்படியான ஒரு ட்ரேடிங் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 21,550க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்தாலே மார்க்கெட் வந்து அடுத்தது 21,750 800 இந்த ரேஞ்சில் தான் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இந்த மூவ்மெண்ட் இங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதையும் தாண்டி வந்து மார்க்கெட்டு மூவ் ஆகி க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னால் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அடுத்தது 22,000. ஸோ இதுதான் நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இந்த 22,000 நோக்கி இது ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாம் அதை அங்கே கன்சிடர் பண்ணணும் இந்த ஏரியாவில். ஸோ அதற்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்தராக மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு டவுன் ஆகுது 21,750க்கு கீழே மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு டவுன் மூவ்மெண்ட் கொடுத்தது அப்படின்னா இந்த கேப்பை இது ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாங்கள் இப்படி தான் எடுத்துக்கணும். அதாவது திரும்பவும் மறுபடியும் மார்க்கெட் வந்து 21,700க்கு கீழே 750 கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ஸோ வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அடுத்த ரெசன்ஸான 22,000 22,550ங்கிறது மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 22,100 டு 150. ஸோ இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு ஏரியாக்களையும் நமக்கு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 21,700 டு 750 இந்த இடத்துலேருந்து மறுபடியும் இது மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையும் பிரேக் ஆகி வந்து மூவ்மெண்ட் ஆகுது 21,700க்கு கீழே வந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரில் க்ளோசிங் ஆகி 1 ஹவரில் டவுன் ஆகுதுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவையும் பிரேக் பண்ணிடும். 21,550 500 அடுத்த ஏரியா. இங்கிருந்து மறுபடியும் மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். ஸோ இந்த ரெண்டு இடம் 21,700 21,500 இந்த ரெண்டு ஏரியாவும் மேலே அப் மூவ்மெண்ட்டில் ரிவர்சலாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதுக்கு கீழே வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்து டவுன் கொடுத்துன்னா மார்க்கெட் 21,300 டு 350 ஒரு ரிவர்சல் மூவ்மெண்ட் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த ஏரியாவில் போய் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவையும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அதாவது 22,000 இந்த 22,150 இந்த ரேஞ்சில் வந்து ரிவர்சல் ஆச்சுனால் நமக்கு கீழே இருக்கிற லோவையும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கவனமாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகி ட்ரேட் ஆச்சு 21,700னா நம்ம அந்த இடங்களில் வந்து ரிவர்ஸில் கிடச்சா பைங்கிற கான்செப்டும் கீழேனா செல்லன் பைங்கிற கான்செப்டும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம நிஃப்டிக்கு பார்த்தோம். நம்ம கீழே வந்து அதோடைய சப்போர்ட் ரெசன்ஸ் ப்ரீவியஸில் இருந்ததையே நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து நிஃப்டி ஃபியூச்சருக்கு அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ அடுத்ததான் நமக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது 46,000 டு 46,500. ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எடுத்துட்டோம்னா நமக்கு இதை தான் சப்போர்ட்டிவாக இருந்தது. ஸோ இதையும் பிரேக் ஆகி தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரீடெஸ்ட் பண்ணி டவுன் ஆச்சு. இப்போ இது மேலே தான் மறுபடியும் வந்து மார்க்கெட் ஒரு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு 45,500 ஒரு நல்ல ஒரு இப்போதைக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ மேபி அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டு 44,400 இந்த லோ மறுபடியும் வந்து வருவதற்கான வாய்ப்பாயிரும். ஸோ நம்ம இதில் எப்படியான ஒரு ட்ரேடிங் மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம் நாளைக்கு அப்படின்னா ஸோ இதுக்கு கீழே வராத வரைக்கும் மார்க்கெட் வந்து 46,500 வந்து பிரேக் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கும். ஒருவேளை 46,500க்கு மேலே 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்து அதையும் பிரேக் பண்ணி மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா இதுவும் 48,000 நோக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் பிட்வீன் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 47,000 டு 47,200 இந்த இடத்துல ஒரு நமக்கு மேல் நோக்கி போகும்போது தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து 48,000 டு 48,200 இந்த இடத்துலேருந்து செல்லிங் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ஏரியாக்கள் கவனமாக இருக்கணும். இந்த ஏரியாவில் ட்ரேட் பண்ணும்போது நமக்கு இது வரைக்கும் பைங்கிற கான்செப்ட் இது ரீடெஸ்ட் பண்ணி மூவ் ஆச்சு அப்படின்னா இதுவும் பைங்கிற கான்செப்ட். இல்லை செல் கொடுத்தது அப்படின்னா இது மறுபடியும் இது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மூவ் ஆகலாம் மேலே. ஸோ அப்போ இதுக்கு கீழே போகாத வரைக்கும் ஃப்ரெஷ் செல்லிங்க்கு ஐடியா பண்ணக்கூடாது. இதில் செல் எடுக்கணும் அப்படின்னா அந்தந்த ஏரியாக்கள் வரும்போது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும். அப்போ 44,400 ஒரு சப்போர்ட் 45,500 இப்போ ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 46,500 47,200 இதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் 48,000 டு 48,200. ஸோ இதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்குது. ஃபர்தர் நம்ம வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய ஃபியூச்சர் லெவல் பார்த்துட்டோம். அதோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் எப்படியான ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். எஃப்ஐஎஸ் டேட்டா பார்த்துடலாம். எஃப்ஐஎஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 110 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க.
ஸோ நம்ம டிஐஸ் 3000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா இவங்க செல் பண்ணல, பை பண்ணியிருக்காங்க. அப்போ மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி வந்தால் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இது பண்ணும்போது இவங்க மறுபடியும் பையிங் எடுத்தாங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ரெசன்ஸ் ஏரியாவுக்கு மறுபடியும் வந்து ஒரு செல்லிங் மூவ் ஆகலாம். 2 பேரும் வந்து ஒரு அக்ரெசிவான பை மூவ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது தாராளமாக ஹை ரேஞ்சுக்கு மூவ் ஆயிரும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதனால் இங்கே பை ஆயிருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு ட்ரேடில். அதை நீங்கள் புரிஞ்சு ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸோட டேட்டா பார்த்துட்டோம். அப்புறம் நம்ம அனலைசிஸ் பார்த்துடலாம். ஆப்ஷன் செயினோட அனலைசிஸ். ஆப்ஷன் செயின் அனலைசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 21,500, 21,600, 21,700 எல்லாமே வந்து புட் ரைட்டிங் அதிகமாக இருக்குது. நமக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா 21,800, 21,900, 22,000 இதெல்லாம் கால் ரேட்டிங் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு 200லேருந்து 300 பாயிண்ட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு மூவ்மெண்ட் கன்சல்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு 22,000லேருந்து ஒரு மறுபடியும் செல்லிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வந்து மார்க்கெட் 21,900 ஒரு ஸ்லைடாக வந்து செல்லிங் ஆகலாம். பட் ஆனால் சப்போர்ட்டுங்கிறது 21,700 இருக்குது. அதனால தான் சொன்னேன் 21,700க்கு கீழே வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்து செல் கொடுத்தா மட்டும் நம்ம செல் போகணும். இல்லை அப்படின்னா மறுபடியும் ஃபர்தராக அங்கேருந்து 21,800க்கு பை மூவ்மெண்ட் கொடுத்துரும் நிஃப்டிக்கானது. பட் பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்காக 45,500 கால் அண்ட் புட்டு ஈக்குவல் ரைட்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு நம்ம ரொம்ப கன்சாலிடேட் நடக்க வேண்டிய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 45,500க்கு மேலே 1 ஹவர் க்ளோசிங் நாளைக்கு மார்னிங்கில் கொடுத்துருச்சு அப்படின்னா அடுத்த மூவ்மெண்ட்டுக்கு தயாராகிரும். 46,000, 46,500 வரைக்கும் மூவ் ஆயிரும். ஸோ அதுவே வந்து 45,500க்கு கீழே 1 ஹவரில் மூவ்மெண்ட்லேருந்து க்ளோசிங் கொடுத்து டவுன் ஆச்சு அப்படின்னா அது ஃபர்தராக வந்து மறுபடியும் 45,000ங்கிற ரேஞ்சில் கீழே வந்து நம்ம சொன்ன ஏரியாவில் அது வந்து பை ஆகி போகலாம். 45,000, 44,800 இந்த ரேஞ்சில் வந்து மறுபடியும் பை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓவராலாக செல்லிங் ஹெவியாக வரணும் அப்படின்னா நமக்கு வந்து ஹை ரேஞ்ச் மறுபடியும் 46,500 இல்லைன்னா 47,200 இல்லைன்னா 48,000 இந்த ரேஞ்சில் தான் நல்லா மறுபடியும் ஃப்ரெஷ் செல்லிங் வந்து வேகமாக வர வாய்ப்புகள் இருக்குது. நம்ம லோ லெவலில் செல் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்து சின்ன சின்னதாக வைக்காதீங்க. அது ஹிட்டாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு மார்க்கெட் பார்ப்போம். வேர்ல்டு மார்க்கெட் பார்த்தோம்னா டவ் ஜோன் கண்டினியூவாக ப்ளஸில் தான் இருக்குது. பெரிய லெவலில் மைனஸ் ஆகலை. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்லைட்லேயே மைனஸில் இருக்குது. நாஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸில் தான் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்ஸ் தவிர மற்றதெல்லாம் ஒரு நியூட்ரல் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஏசியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு ப்ளஸில் தான் இருக்குது. எதுவும் பெரிய லெவலில் மைனஸ் இல்லை. ஓவராலாக மறுபடியும் நம்ம மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ நம்ம அதை மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி இருக்கும்போது அதுக்கு அந்த மாதிரி ட்ரேடிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். செல்னா செல் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வரையும் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது. பையினும் பண்ணக்கூடாது. ஸோ எங்கெங்கெல்லாம் ரெசன் சப்போர்ட் வந்து ரிவர்ஸில் ஆகுதோ அங்கங்கெல்லாம் நம்ம ட்ரேடிங் என்ட்ரி கொடுத்து நம்ம எக்ஸிட் ஆகிறது பெட்டராக இருக்கும். சரி, ஓகே. மறுபடியும் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.